Radiance Eternity. High-rise apartments in the heart of OMR. See what OG luxury feels like. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தேமுதிக இன்றைக்கு காலையில் திமுக கூட்டணியில் இணைஞ்சிருக்காங்க சார். ஸோ திமுக கூட்டணியில் தொடர்ச்சியாக சலசலப்பு இதெல்லாம் இருந்த சூழலில் இப்போ தேமுதிகவினுடைய வருகைன்றது பெர்செப்ஷன் வைஸ் என்ன செய்தியை சொல்ல வருது? காங்கிரஸுக்கு ஒரு நெருக்கடி, அதுவே காங்கிரஸுக்கு நெருக்கடியா? முதன்மை செய்தி அதுதான், வேறு எதுவுமே கிடையாது. இப்போது விஜய் ஒரு பக்கம் த்ரெட்டு, அதிமுக கூட்டணி பலமாகி கொண்டிருக்கிறது, தேமுதிக எங்கே போகும் எங்கே போகாதுன்று தெரியாத நிலையில் காங்கிரஸ் என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போது அகில இந்திய கட்சியினுடைய பொறுப்பாளர் பொதுச் செயலாளர் இருக்கிற கேசி வேணுகோபால் வந்து என்ன சொல்லிட்டு போகிறார், கூட்டணியில் இருப்போன்னு சொல்லிட்டு போகிறார். நீங்கள் அதை விட வலிமையான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்க முடியும் அவரால், ஆனால் அவருமே பட்டும் படாமல் போயிட்டு போகிறார். கூட்டணியில் இருப்போம்னா அவங்க வெளியே போகிறேன்னு சொல்லலை சார். அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு 10 வருஷமாக இருக்கிறீங்க, மனக்கசப்புகள் வருத்தங்கள் வேதனைகள் நிச்சயம் இருக்கும், நான் மறுக்கவே மாட்டேன். ஆனால் நீங்கள் ராகுல் காந்தியும் கனிமொழியும் 2 முறை சந்தித்த பிறகு நீங்கள் வந்து நீங்கள் இருக்கணும்னா இருங்க, இல்லைன்னா போங்க, அது வேறு விஷயம். நம்ம அதுக்குள்ளே நம்ம சர்ச்சைக்குள்ளே போய் இந்த கருத்தை சொல்லி அந்த கருத்தை சொல்லி நோகடிக்க விரும்பலை. ஆனால் பாஜக தமிழ்நாட்டில் காலூன்றக்கூடாது இந்த சிந்தனையில் இருப்பவர்கள், அப்போது பாஜகவை நீங்கள் கடுமையாக எதிர்க்கணும்னா யாரோட இருக்கணும்னு ஒரு முடிவு எடுக்கணும். அப்படி இருக்கும்போது திமுகவோட இருக்காமல் நீங்கள் வெளியே போய் தாவேக்கோட சேர்ந்து என்ன பண்ண போகிறீங்க? விஜய் வந்து இந்த நிமிடம் வரை மோடி என்ற பெயரை உச்சரிக்க மறுக்கிறார். நீங்கள் உலகத்தில் பாசிசம் பாயாசம் அப்படின்ட்டார். கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக. இதுவரை அதாவது இங்கேயாவது ஸ்டாலின் சார்ன்னு சொல்கிறாரு, நீங்கள் சாருன்னு சேர்த்து சொல்லுங்கள், சேர்க்காமல் சொல்லுங்கள். ஸ்டாலின் கோச்சிக்கு போகிறதில்ல, ஸ்டாலின் சொன்னோடனே தூக்கி ஜெயிலில் போட போகிறதில்ல. அப்படிப்பட்ட கரூர் சம்பவம் நடந்த பிறகும் உங்களுக்கு திமுக சாதகமாக நடந்தது. இதே வேறு யாருன்னா அந்த விடுவாங்களா? சொல்லுங்கள், பத்திரிகையாளர் சொல்லுங்கள். இப்படிப்பட்ட சம்பவம் நடந்தால் அவர் எஃப்ஐஆரில் அவர் பேர் இல்லைங்க. திமுக இதை விடங்க எப்படிங்க உங்களுக்கு சலுகை கொடுக்க முடியும்? இல்லை, அவர் விஜய் என்ன சொல்கிறாருன்னா, நடக்கிறது சட்டமன்ற தேர்தல்னால என்னோட டார்கெட் திமுக தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி கிடையாது ஏங்க. இந்தியா முழுதும் பல இடங்களில் கிறிஸ்மஸ் அன்னைக்கு சர்ச்சில் அடிதடி நடக்குது. ஒரு தரப்பு வந்து சர்ச் ஆட்களை அடிக்கிறார்கள், குறைந்தபட்சம் கண்டனம். நீங்கள் அந்த கண்டனம் கூட பதிவு பண்ண மாட்டீங்க. நான் ஏன் வந்து மோடி பேரை உச்சரிக்க மறுக்கிறார் என்றால், நீங்கள் மோடி பேரை உச்சரிக்க மறுக்கிற ஒரு கட்சியோட கூட்டணி செல்வதற்கு தயாராக இருக்கிறீங்கன்னா அதை விட வேறு எதுவுமே இல்லை. ஆனால் அது வெளிப்படையாக எங்கேயும் சொல்லலை சார் காங்கிரஸ். யார் ஏங்க, அவர் பெரிய மாபெரும் சக்தி, அவர் வந்து அந்த சக்தியை தடுக்க முடியாது, விசில் ஊதி விட்டது. தமிழ்நாட்டில் 5000 ரூபாய் கொடுத்தால் ஆட்சிக்கு வந்துவிட முடியும் என்று நம்புவது மூட நம்பிக்கை. இப்படியெல்லாம் எப்படிங்க போட முடியும்? செல்வ பெருந்தகையோ ராகுல் காந்தியோ சொல்லலை சார். நான் அதெல்லாம் ஏற்றுக்கவே மாட்டேன். செல்வ பெருந்தகை சொல்ல, கார்கே சொல்ல, கேசி வேணுகோபால் சொல்ல, அது அல்ல. இவங்க தான் சார் அஃபிஷியலான மெம்பர்ஸ், அதுக்கான பொறுப்பு அவங்க தானே சார். நீங்கள் 2 கேம், அதாவது தொட்டிலையும் ஆட்டுறது பிள்ளையும் கிள்ளி விடுறது, அப்படி பண்ணக்கூடாது. இல்லை, அவங்க ஜனநாயகம்னு சொல்கிறாங்க. இல்லை, நானாக கேட்குறேன், உங்களுக்கு ஜனநாயகம் இல்லை. நீங்கள் கருத்து எப்படி வேணால் சொல்லுங்கள், கூடுதல் இடம் வேண்டும், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும். ஆனால் எங்களுக்கு இன்னொரு இடம் இருக்குன்னு எப்படிங்க பேசுகிறாரு? அதே மாணிக்கம் தாகூர் மீட்டிங்கில் ஒரு தொண்டர் பேசுகிறார், எங்களுக்கு திமுக தேவையில்லை, விஜய் இருக்காருன்றாரு. அப்போ என்ன நோக்கம்? அதை அனுமதிக்கிறீங்களா? அதுதான் அவங்க ஜனநாயகம் அப்படின்றத சொல்கிறாங்க சார். காங்கிரஸோட லெகசி அப்படின்றத சொல்கிறாங்க. இல்லை, லெகசிலாம் இல்லைங்க, அந்த காலம் மாதிரிலாம் இருக்க முடியாது. இன்றைக்கி இப்போ நீங்கள் விஜயை வச்சு பேரம் பேசுகிறீங்க, விஜய் வச்சு மிரட்டுறீங்க, இதுதான் யதார்த்தம். சரியா? இப்போ அதே தான் ஸ்ட்ராட்டஜி திமுக பண்ணிச்சு. தேமுதிக வர வரைக்கும் காங்கிரஸ் எப்படி டீல் பண்ணிச்சு? பேச்சுவார்த்தைக்கு அழைக்கலை, குழு அமையுங்கள் தான் சொல்கிறாங்க. அதுக்கே திமுக தயாராகலை. இப்போ 22ஆம் தேதி அமைச்சிருக்காங்களே, 22 அமைக்க போகிறார்கள். நீங்கள் பேச்சுவார்த்தைக்குள்ள ஒரு தடவை அட்டன் பண்ணிவிட்டு வெளியே போக முடியாது, அது இன்னும் அசிங்கம் காங்கிரஸுக்கு. ஒருவேளை முன்கூட்டியே போவதாக இருந்தால் நீங்கள் போயிருக்கலாம். இப்போ பாருங்கள், தேமுதிக உள்ளே வந்துருச்சு. இல்லை, உள்ளே வந்ததுனால என்ன செய்தியை சொல்ல வராங்க சார் காங்கிரஸ்க்கு? நீங்கள் இல்லைனாலும் எங்களுக்கு தேமுதிக இருக்குன்றது சொல்ல வராங்க ஸ்டாலின். இப்போ நம்பர் நமக்கு தெரியல, கண்டிப்பாக டபுள் டிஜிட் இல்லை, நான் உறுதியாக சொல்வேன். தேமுதிகவுக்கு டபுள் டிஜிட் சத்தியமாக கிடைக்காது.
அதிகபட்சம் 9 கிடைக்கலாம். சிங்கிள் டிஜிட்டில் அதிகபட்ச நம்பர் 9. இல்லை அவங்க 5ன்ற ராசி நம்பர் விடுவாங்க தேமுதிக. 5 கூட்டினா 5ன்றது 5 எத்தனை? அப்போ எத்தனை கொடுக்கணும்? 14 கொடுக்கணும். ஆமாம், வாய்ப்பே இல்லை. நான் தான் டபுள் டிஜிட் வாய்ப்பே இல்லைன்ட்டேன். ஏங்க 14 சீட்லாம் கொடுத்தா மற்ற கட்சிகள்லாம் சும்மா இருக்குமா? இப்போ காங்கிரஸ் 40 இடங்கள் வந்து இலக்கு வைத்து கேட்டிருக்காங்க. ராகுல் காந்தி சொன்ன நம்பர் 40. அவங்க அட்லீஸ்ட்டு திமுகவில் 29 இடங்கள் தருவார்கள். 25 வாங்கினீங்க, கூடுதலாக ஒரு 4 இடம். அதை 36 கொண்டு வர்றதுக்காக காங்கிரஸால் முடியாது. அப்போ தேமுதிக நீங்கள் கொண்டு வந்து 12 சீட்டு கொடுத்தாலே கஷ்டம், ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் குறைந்தது 9. ஸோ இப்போ வந்து திமுக கூட்டணி ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஏற்கனவே 5000 ரூபாய். அதுக்கு முன்பு பொங்கல் ஒரு 3000 தொகுப்பு, ஒரு 1000, 4000, 9000 தேமுதிக உள்ளே வருது. இப்போது அதிமுகவுக்கு ஒரு நெருக்கடி. தேமுதிக அங்கே போயிருந்ததுன்னு வச்சுங்களேன், அந்த கூட்டணி பலம் பெற்றதாக ஒரு தோற்றம் இருக்கும். அது இல்லைல்ல. திமுக மீண்டும் மீண்டும் பலம் பெறும்போது காங்கிரஸுக்கு தான் நெருக்கடி. அதான் முதல்ல அந்த வார்த்தை சொன்னேன். ஆட்டோமேட்டிக்காக இப்போ பாருங்கள், அந்த குரல்லாம் குறையும், இந்த சத்தம்லாம் வராமல் போயிடும். இப்போ இதே மாணிக் தாகூர் வந்து இப்போ சத்தத்தை எழுப்புற இப்போது இன்னும் ஒரு 10 நாட்களில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு ராஜ்யசபா திமுக தரப்போகிறது. கூட்டணி உறுதியாகிற பட்சத்தில், வெளியே போகாத பட்சத்தில் ஒரு சீட்டு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா ராகுல் காந்தியோட ரிக்வெஸ்ட்டு 2 கேட்டாங்க, 1 கொடுத்துருவாங்க. இப்போ அவங்களுக்கு 4 ராஜ்யசபா கிடைக்கும் போது 1 கொடுப்பதால் ஒன்றும் கெட்டு போக போகிறதில்ல. ஸோ அப்போது நீங்கள் ராஜ்யசபா கொடுத்து 29 மடக்கினா என்ன பண்ணுவீங்க? உங்கள் குரல் என்னாச்சு? நீங்கள் எப்படி நெகோசியேஷன்னா, நீங்கள் 10 வருஷமாக இருக்கிறீங்க, ஒரு அன்பாக பேசி, சார் இவங்களாம் இருக்கிறாங்க, எங்ககிட்ட சண்டை போடுறாங்க, நீங்களே எம்எல்ஏ ஆகணுமா, நீங்களே எம்பி ஆகணுமா, இப்போ இவங்களுக்குலாம் வாய்ப்பு இல்லையான்ற மாதிரி ஒரு குரல் இருக்குது. ஸோ எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் 2-3 கொடுங்க, 29 பத்தாது, ஒரு இன்னும் 4 சேர்த்தி கொடுங்க, 30, இப்படி பேசி வாங்கினா ஈஸி. நீங்கள் சண்டை போட்டிங்கன்னு வச்சுங்களேன், அது நல்லாவே இருக்காது கூட்டணியில். ஆனால் மாணிக்கம் தாக்கூர் என்ன சொன்னார் சார், 173 தொகுதிகளில் திமுக போட்டிட்டுச்சு, அதில் 133 தான் நீங்கள் வெற்றி பெற்றீங்க, அந்த தோற்ற இடங்களை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு தான் அவர் சொல்கிறாரு. என்ன லாஜிக் இது? இப்போ பீகாரில் 61 இடங்கள் வாங்கி நின்றார்கள், 5 தான் ஜெயித்தாங்க. இப்போ பீகார் இதை வச்சு, இந்த கான்செப்டை வச்சு பீகார் பேசுவோமே, என்ன சொல்லுவாங்க? நீங்கள் 5 தான் ஜெயிச்சிங்க, கூட ஒன்றா 2 வாங்கிக்கோங்க, 7 போதுன்னு சொன்னால் ஒத்துப்பறா? இது தேவையில்லாத சர்ச்சை. இது நீங்கள் 173 40 இடங்கள் தோற்று விட்டீர்கள், அந்த 40 கொடுங்கன்னா என்ன அர்த்தம்? சரி 25 வாங்கி 18 தான் ஜெயிச்சிங்க, அந்த ஸ்ட்ரைக் ரேட் அதிகம் இல்லை சார்? ஏறு ஸ்ட்ரைக் அப்படி கிடையாது. ஏங்க திமுகவுடைய வாக்கு சதவீதம் என்ன? தனியாக நின்னா கூட 20க்கு மேலே இருக்கும். இல்லை, அவர் மாணிக்கம் தாக்கரே சொன்னார் 26 தான் திமுகவோட தனிப்பட்ட செல்வாக்கு, எல்லா கூட்டணியும் சேரும்போது அது 41 அதிகரிக்குது அப்படின்றார். நீங்கள் தமிழ்நாட்டில் உங்களுக்கு கூட்டணி ஆட்சி வேண்டும் என்றால் 2 பெரிய திராவிட கட்சிகளும் சத்தியமாக வந்து மெஜாரிட்டி வந்தால் கொடுக்க மாட்டாங்க. மைனாரிட்டி வந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக இந்த முறை வாய்ப்பு இருக்குது, அது எல்லாரும் சொல்லிகிட்ருக்கோம். மைனாரிட்டி கவர்மெண்ட் எந்த ஆட்சி வந்தாலும் இந்த முறை நிச்சயமாக கூட்டணி ஆட்சி. அதனால் அந்த சர்ச்சையை வந்து நீங்கள் பெருசாக்கிட்டீங்கன்ற மற்ற மாநில தேமுதிக சேர்றதன் மூலமாக கடந்த முறை 25 வாங்கினாங்களே சார், இப்போ கூடுதலாக சீட்டுகள் காங்கிரஸால் வாங்க முடியுமா இப்போ இருக்கிற நிலைமைக்கு? நிச்சயமாக ஒரு 4 சீட்டு வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். 25, 29 ஆகும். அதற்கு மேல் ஒரு சீட்டு 30 கூட டச் பண்ண மாட்டாங்கன்றது என்னுடைய அழுத்தம் திருத்தமான யூகம். ஓகே சார், இன்னொன்று இப்போ தேமுதிகவினுடைய வருகை அப்படின்றது கூட்டணி எப்படி சார் பலப்படுத்தும்? அவங்களுக்கான செல்வாக்கு என்னவா இருக்குது இப்போ தற்பொழுதுக்கு பார்த்தா? அதாவது தேமுதிக பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு 2011 அதிமுக கூட்டணி வைத்த போது எத்தனை இடங்கள் வெற்றி பெற்றார்கள்? எதிர்க்கட்சியாக கூட திமுக வர முடியல. 27 இடங்களுக்கு தேமுதிக வெற்றி பெற்றது. ஓரளவு கட்சி வளர்கிற நேரம். அப்புறம் ஜெயலலிதா அவர்கள் அந்த எம்எல்ஏக்களை பறித்து அதிமுக சேர்த்தல் அப்படியே நஞ்சு போச்சு. அதன் பிறகு வந்து திமுகவுடன் வந்திருக்க வேண்டிய கட்சி வராமல் போச்சு. 2016 தேமுதிக வந்திருந்தால் திமுக கூட ஆட்சி பிடித்திருக்கும். ஆனால் 2014 மோடி தான் பிரதமர்னு விஜயகாந்தை இது பண்ணார், பிரச்சாரம் பண்ணார். அப்புறம் 16 அப்போது வந்து பாஜகவுடன் தான் கூட்டணி. அப்போது அவங்களுக்கு பலன் அளிக்கல. கிட்டத்தட்ட ஒரு 2014 2021 வரை ஓரளவுக்கு பாஜகவோடு தான் இருந்தாங்க, ஒரு பலனும் இல்லை. 2024 அதிமுக இருந்தாங்க. ஸோ ஒரு பெரிய வலிமையான கட்சின்னு சொல்ல முடியாது. ஆனால்
தொகுதிக்கு 500 1000 2000 சில இடங்களில் 5000 இருக்கலாம், 10000 கூட இருக்கலாம். சில இடங்களில் 10000 15000 அது ஜாதிய வாக்குகளாக கூட இருக்கலாம். அதனால் வந்து இன்றைக்கி தேர்தல் தோல்வி வெற்றியை நிர்ணயிக்கிற எண்ணிக்கை 500 1000 2000 கூட இருக்கலாம். ஸோ தேமுதிக உள்ளே வரும்போது நிச்சயமாக ஒரு 1000 ஓட்டு 2000 ஓட்டு உங்களுக்கு கிடைச்சுன்னா அது கூட்டணி பலம் தானே. இல்லை, அதுக்கு விஜய் ஃபேக்டர் ஒரு காரணமாக இருக்கா சார்? தேமுதிகவுக்கு இந்த அளவுக்கு இப்போ இம்பார்ட்டன்ஸாக இருக்கிறதுக்கான காரணமாக இருக்கிறது. தேர்தல் நேரத்தில் எப்போவுமே அங்கே சின்ன சின்ன கட்சிக்கெலாம் இம்பார்ட்டன்ஸ் கிடைக்குங்க. இந்த பண்டூர் ராமச்சந்திரன் யாருக்காவது ஞாபகம் இருக்குமா? அவர் திமுகவில் 69 to 71 அந்த பிரிவில் என்ன பொறுப்பில் இருந்தார்? எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன பொறுப்பில் இருந்தார்? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். அவர் கட்சி ஆரம்பிக்கிறார், என்ன மனநிலை? இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி ஒரு வெறுப்புணர்ச்சி வரும்ல. நீங்கள் இந்த மாதிரி தேர்தல் நேரத்தில் சின்ன சின்ன கட்சிகள் சேர்ந்து குரல் எழுப்புவது, கோஷம் போடுவது, தங்களுடைய இருப்பை பதிவு செய்வது, இதெல்லாம் நடக்கும். அந்த வகையில் வந்து எல்லா கட்சிகளுக்கும் ஏதோ ஒரு மதிப்பு இருப்பது போல தோற்றத்தை மீடியா ஏற்படுத்தும். இப்போ தேமுதிகவை பார்த்து அந்த அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் தான் எல்லாம் இஷ்டத்துக்கும் பேசுகிறீங்க, டிஆர்பி ரேட்டிங்காக மீடியாவுக்கு இப்படிலாம் பண்ணிங்க. உண்மையிலே நான் பிரேமலதா பார்த்து கேட்குறேன், மனசாட்சியோடு சொல்லுங்கள், மீடியா மட்டும் இல்லைன்னா உங்களுக்கு இந்த மைலேஜ் கிடச்சிருக்குமா? மீடியா மக்களுக்கு நீங்கள் நன்றி தெரிவிக்கணும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் எங்கே போனாலும் மைக்கு நீட்டி உங்களுடைய இருப்பை பதிவு செய்கிற மீடியாக்களை பார்த்து டிஆர்பி ரேட்டிங்கு யூடியூப் பேசுது. அவங்க சொல்கிறது வந்து நாங்களே இன்னும் அறிவிக்கலை, நீங்களா வந்து ஒரு யூகத்தில் வந்து இத்தனை சீட்டு இத்தனை கட்சிகளோட கூட்டணி அப்படின்னு சொன்னால் எப்படி? இதுக்கு என்ன பதில் சொல்கிறது? இன்னும் விமர்சனம் பண்ணால் நம்ம தான் தப்பாக நாளாக போகிறோம். ஜனவரி 9 கடலூர் மாநாட்டில் கூட்டணி அறிவிக்கணும் யார் சொன்னது? மீடியாவா? பிரேமலதா தான் சொன்னாங்க. மீடியாவை எழுதுனாங்க, அப்புறம் சொன்னீங்களா, செஞ்சீங்களா? அது கேள்வி கேட்க தானே செய்வாங்க. இதுனே ரொம்ப இருக்கு. நீங்கள் சொன்னதானே கேட்குறோம். அப்போது நீங்கள் நான் கேட்குறேன், மீடியா உங்களுக்கு விமர்சனமும் செய்கிறது, அதே நேரத்தில் உங்களுக்கான இருப்பை பதிவு செய்கிறது. அப்போ நீங்கள் மீடியா பார்த்து எதுக்கு பாயணும்? நியாயமே இல்லையே. ஆனால் சார், இன்னொன்று இப்போது காங்கிரஸுக்கு ஒரு ராஜ்யசபா கொடுப்பாங்கன்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருந்தீங்க சார், அதே மாதிரி தேமுதிகவுக்கும் அந்த வாய்ப்பு இருக்கா? அதாவது அதிமுகவா திமுகவான்னு தேமுதிக இத்தனை நேரம் இழுத்ததற்கு, இத்தனை காலம் இழுத்ததற்கு ஒரே காரணம் ராஜ்யசபா சீட்டு தான். அதிமுகவில் 2004 கொடுப்பதாக சொன்னது கொடுக்கப்படலை, அதுக்கப்புறம் அறிவித்தாங்க. ஆனால் இந்த முறை உறுதி செய்யப்பட்ட பிறகு அந்த அம்மா அங்கே போகல, அது ஒரு ஆச்சரியம். திமுகவில் இந்த முறை கிடையாது ராஜ்யசபா சீட்டு, அடுத்த ஆண்டு உங்களுக்கு கொடுக்குறோன்னு சொன்னாங்க. அது இந்த முறை கேட்டு வாங்கியிருப்பார்கள், அதனால தான் இந்த பக்கம் வந்திருக்காங்க. ஸோ அந்த உறுதியும் திமுக தலைமை கொடுத்துருக்குமா? ராஜ்யசபா சீட்டு இந்த 4 திமுகவுக்கு கிடைக்கிற 4இல் 1 நிச்சயமாக தேமுதிகவுக்கு போயிருக்கும். ஏனென்றால் என்னென்னா, உடனே வாங்கினால்தான் அது உறுதி, அது மகிழ்ச்சி. அந்த அம்மாவுக்கு தெரியும், ஒரு தடவை அதிமுகவில் உறுதி செய்யப்பட்டதே கிடைக்கலையே. ஸோ அது ஒரு ஏமாற்றம் தானே. அதிமுக ஏமாற்றி விட்டதுன்றது அந்த அம்மா சொல்லிகிட்டே இருந்தாங்களே, அது மிகப்பெரிய சிக்கல் கூட்டணிக்கு. அதனால் இந்த முறை திமுகவில் நிச்சயமாக அந்த சீட்டை உறுதி செய்திருப்பார்கள். நிச்சயமாக அது 4ல் 1 கிடைக்கும். சார், அதே போல் இப்போது கூட்டணி சேரதுனால மட்டுமே சார் திமுகவுக்கு அந்த பலன்றது முழுமையாக கிடைக்குமா? ஏன்னா 2021 வந்து அவர் டிடிவி தினகரன் கூட்டணியில் இருந்தாங்க, அதன் பிறகு 24 பார்க்கும்போது அதிமுக கூட்டணி, இப்போ வந்து திமுக கூட்டணின்னும் பொழுது அந்த ஓட் டிரான்ஸ்ஃபராக இருக்கட்டும், இல்லை அந்த கூட்டணி மேலே இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை இது எப்படி இருக்கும் சார்? இன்றைக்கி தேதிக்கு தேமுதிக வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான கட்சி கிடையாது. இப்போ காங்கிரஸ் வந்து கலாட்டா பண்ணுற மாதிரி தேமுதிகலாம் கலாட்டா பண்ணிடலாம் இல்லை. அவங்களுக்கு ஏதோ ஒரு நம்பர்ஸ் இருக்குது ஒவ்வொரு தொகுதியிலையும், அதுக்காக வராங்க. கடந்த 2021 இதே மாதிரி தான் மாறி மாறி பேசி 2 கட்சிகளும் கைவிட்டு டிடிவி தினகரன் போய் கூட்டணி வச்சாங்க. ஆனால் இந்த முறை உஷாராக வந்துட்டாங்க. ஆனால் நீங்கள் இப்போ பாருங்கள், தேமுதிக வந்து ஏன் திமுகவை நாடியதுன்னா, ஒன்று ஒரு ஆளுங்கட்சி தொடர்ச்சியாக வெற்றி பெற்று வருகிறது திமுக. இரண்டாவது, இந்த கட்சியின் கூட்டணி வைத்தால் 8 இடங்களோ 9 இடங்களோ குறைந்தது ஒரு 6 சீட்டாவது ஜெயிச்சோம்னா மாநில கட்சிக்கான அங்கீகாரம் கிடைக்கும். ஒன்று, ஒரு 6 எம்எல்ஏக்கு வெற்றி வாய்ப்புக்கு நிச்சயம் உங்களுக்கு உறுதி செய்யப்படுகிறது, அங்கீகாரம் கிடைக்கிறது. ஒருவேளை திமுக ஆட்சியை பிடித்தால் அடுத்து நடக்கப் போகிற உள்ளாட்சி தேர்தலில் மேயர், துணை மேயர், கவுன்சிலர், நகராட்சி தலைவர், பஞ்சாயத்து தலைவர்னு கட்சி வளர்வதற்கான ஸ்கோப் இருக்குது. ஸோ இத்தனையும் கருதி தான் தேமுதிக முடிவு எடுத்துருக்கலாம்.
இதை தாண்டி பின்னணி ரகசியங்களும் இருக்கும். அதை நம்ம பொதுவாக வெட்ட வெளிச்சமாக சொன்னால் சரியாக இருக்காது. ஆனால் அந்த ஓட் டிரான்ஸ்ஃபரிங் நடக்குமா திமுக? நடக்கும். கட்சி மாறி மாறி நீங்கள் கூட்டணி வச்சு சொன்னீங்க, அதெல்லாம் கிடையாது, நடக்கும் கண்டிப்பாக. நீங்கள் விஜயகாந்த் ரசிகராக இருந்து அந்த கட்சியில் உறுப்பினராக இருக்கிற ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் ஒரு 500,000 பேர் இருக்காங்கன்னா வெறித்தனமாக அங்கே தானே போடுவோம். அந்த 500,000 ஓட்டு என்பது சாதாரண விஷயம். சார் இன்னொன்று, இப்போ தேமுதிகவுக்கு சார் ஒருவேளை அந்த 9 சீட் அப்படின்றது கொடுத்தா கூட மற்ற கட்சிகள் விசிக, இடதுசாரிகள், மதிமுக இந்த கட்சிகளும் இருக்குது. திமுகவுமே அதிக இடங்களில் போட்டி போடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடவும் இருக்காங்க. ஸோ அதிக சீட்டுகள் அதிகமாக கேட்க திமுகவினுடைய அந்த நிற்கிற தொகுதிகள் குறைய வாய்ப்பு இருக்கா? கடந்த முறை 173 இடங்கள் திமுக ரெண்டாங்க. இப்போ இதில் 9 மைனஸ் பண்ணுங்களேன், அப்படியே 163 4 164 160 இடங்கள் நின்று ஒரு 140 145 இடங்கள் வெற்றி பெற்றால் போதும். ஏன்னா கூட்டணி பலம் அதை வைத்துக்கொண்டு திமுக மட்டும், ஏன்னா 133ன்றது நம்பர்ஸ் 118க்கு. ஸோ அந்த 133 தாண்டி 140 ஜெயிச்சா சக்ஸஸ். சார் இப்போ ஆளுங்கட்சியாக இருக்காங்க, அந்த ஆன்டி இன்கம்பன்சின்றது கொஞ்சம் இருக்கணும் பொழுது கூட்டணிகளுக்கு இவ்வளோ தொகுதிகள் ஒதுக்குறதன் மூலமாக அது லாஸ் ஆக வாய்ப்பு இல்லையா? ஆன்டி இன்கம்பன்சி இருக்குங்க, இல்லைன்னு சொல்லலை, எல்லா தரப்பிலும் இருக்குது. அதையெல்லாம் கடந்து நீங்கள் கூட்டணி பலம் ஒன்று இருக்குல்ல, அரித்மேட்டிக் இருக்குது, 2+2 4, அந்த கால்குலேஷன் பார்க்கணும்ல. நீங்கள் கூட்டணி விஜய் சொல்கிறாரு இந்த கூட்டணி கணக்குகளை மட்டுமே நம்பி போகிறாங்க, அது மைனஸ் ஆகும்ட்டு, அது அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இல்லையா சார்? அவர் என்ன இது வரைக்கும் என்ன ப்ரூவ் பண்ணியிருக்காரு? நீங்கள் இப்போ சென்னையிலே எடுத்தீங்கன்னா 20% மேலே இருக்குது அப்படின்ற ஒரு தேரி இருக்குது. சரி, நீங்கள் வேட்பாளர் அறிவிங்க, வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட பிறகு பார்ப்போம். நீங்கள் அண்ணா நகரில் அவருடைய இப்போது எம்எல்ஏ இருக்கிற திமுக எம்எல்ஏ மோகனுடைய மகன் கார்த்திக் நிற்கிறார். அவருடைய பொருளாதார பலம் நமக்கு தெரியும். தமிழ்நாட்டிலே வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட போது 280 கோடி ரூபாய் சொத்துள்ள ஒரே வேட்பாளர் திமுகவில் மோகன் தான். 280 கோடி சொத்து. அவருடைய பையன் நிற்கிறார் கார்த்தி யாருன்னு தெரியும், அவர் பின்புலம் உங்களுக்கு தெரியும். ஸோ கார்த்தி நிற்கிறார்னா, அதிமுகவில் ஒரு முன்னாள் அமைச்சர் கோகுலேந்திரா நிற்கிறார்னா, நீங்கள் அண்ணா நகரில் இந்த 2 மைலேஜ் நடுவில் என்ன கேண்டிடேட் போட்டாலும் எப்படி இருக்கும்? 234 தொகுதியிலும் விஜய் தான் நிற்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிக்கலாம், அதெல்லாம் சொல்லிக்கலாம். அதை கடந்து நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது. நீங்கள் கேண்டிடேட் போட்ட பிறகு பாருங்கள், ரெக்க கட்டின்னு பறக்கும். சீட்டு கிடைக்காத ஒரு பேட்டி கொடுப்பான், சீட்டு கிடைக்காத எடுத்து டாக்குமெண்ட் விடுவான். சார் அவர் யார் தெரியுமா, போன வாரம் கேஸில் மாட்டினார், 5 வருஷம் முன்னாடி அவங்க அப்பா கேஸில் மாட்டினார், வீடு இப்படி இருக்குது, ஏமாத்திருக்காருன்னு எல்லாம் டாக்குமெண்ட் வரும். இது உள்கட்சி அரசியலில் உள்கூத்து நடப்பது சகஜம், எல்லா கட்சியும் நடக்கும், நான் விஜய் கட்சி இல்லை. அதனால் நீங்கள் கேண்டிடேட் போட்டோங்க, கேண்டிடேட் போட்ட பிறகு பாருங்கள் எத்தனை மைலேஜ் குறையும், இந்த 20% எப்படி குறையும், 25 எப்படி குறைய போகுதுன்னு பார்ப்போமே. ஆனால் இந்த கூட்டணி கணக்கை வச்சு மட்டுமே வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நம்ம உறுதியாக எடுத்துக்க முடியுமா திமுகவுக்கு? இதுவரை தமிழ்நாட்டில் கூட்டணி வைத்து தான் ஆட்சி பிடிக்கப்பட்டிருக்கு சார். 2011 எவ்வளோ பெரிய பாமக விசிக 2 பேரும் ஒரே கூட்டணியில் இருந்தாங்களா சார்? அப்படி கிடையாதுங்க. நீங்கள் அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஒன்று இருக்கும். 2006 to 2011 திமுகக்குன்னு ஆன்டி இன்கம்பன்சி, இலங்கை தமிழ் பிரச்சனை, 2G பிரச்சனை, அடி மரணடி, அப்படி நீங்கள் என்ன சொன்னாலும் அதுதான். அந்த கூட்டணியில் போய் இருந்துக்கிட்டு ஜெயிக்கலன்னு கேட்டால் என்ன அர்த்தம்? நீங்கள் அந்த கூட்டத்தில் இருந்தீங்க, விசிகாவும் பாமகவும், அதெல்லாம் தோற்று போனார்கள். 2வது விஜயகாந்த் ஒரு ஃபேக்டர், ஏடிஎம்கே 5 வருடத்துக்கு ஒரு முறை ஆட்சி மாற்றம் நடக்கும் அப்படின்ற சிந்தனையில் மக்கள் இருந்திருப்பார்கள். ஒன்று ஆன்டி இன்கம்பன்ஸ். இந்த முறை ஆன்டி இன்கம்பன்ஸ் இருக்குது, ஆனால் கூட்டணி பலம் ஒருவேளை திமுகவுக்கு வலிமையாக அமையலாம். அதே போல் வாக்குகள் சிதறது, அதுவும் நம்ம எடுத்துக்கலாமா ஒரு ஃபேக்டரா? கண்டிப்பாக வாக்கு சிதறாமலாம் இருக்காது, நான் இல்லைன்னே சொல்லுவேன். நீங்கள் ஆளுங்கட்சியில் திமுக தொண்டர்களே பல இடத்துல அன்ஹாப்பியாக இருக்கான், நான் பல முறை பதிவு பண்ணியிருக்கேன். இந்த முறை நடக்கிற ஆட்சி அதிகாரிகள் ஆட்சி அப்படின்னு புலம்பிட்டு இருக்கான், உண்மை. அதையெல்லாம் கடந்து இன்றைக்கி தேதிக்கு பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக் இந்த 5000, அதுக்கு முன்னாடி ஒரு 4000, அடுத்து என்ன அறிவிப்பு வரப்போகுதுன்னு தெரியல. தேர்தல் நடப்பதற்கு முன்பாக தேர்தல் அறிவிப்பு தள்ளி போகிறது ஒரு செய்தி இருக்குது. மார்ச் 1 கூட வராதுங்கிறாங்க, மார்ச் 1st வீக்கில் 2nd வீக் போகுங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் அதுக்குள்ளே இன்னொரு அறிவிப்பு வந்ததுன்னா அது டிஎம்கே கூட்டணிக்கு மைலேஜ் தானே சார். இப்போது காங்கிரஸுக்கு இருக்கக்கூடிய இறுதி ஆப்ஷனை நீங்கள் என்ன சார் பார்க்குறீங்க இப்போ தேமுதிக வந்ததுக்கு அப்புறமா? காங்கிரஸுக்கு இறுதி ஆப்ஷன்
2 விஷயம் நடக்குங்க. நான் வெளிப்படையாக சொல்கிறேன். திமுகவுடன் பயணிப்பதற்கு அதிக வாய்ப்பு 99.9%. அந்த பாயிண்ட் 1 என்னென்னா, இந்த கூட்டணியில் சீட்டு கிடைக்காத ஒரு கூட்டம் இருக்கும். பழைய மாதிரிலாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது. காங்கிரஸ்னு ஒரு பிரிவு, ஒரு செக்டார் உடைந்து விஜய் பக்கம் போவதற்கு வாய்ப்பு. 2ஆ உடையுமா காங்கிரஸ்? 2ஆ உடையாது. ஒரு செக்டார் சீட்டு கிடைக்காதவங்க. இப்போது 25 சீட்டு வாங்கினாங்க, 25 பேர் வேட்பாளர்கள், அதில் 18 பேர் ஏற்கனவே இருக்காங்க. இந்த 18 பேர் ரீட்டைன் பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன், தோற்று போன அந்த 7 பேர் அவங்க ரீட்டைன் பண்ண பார்ப்பாங்க, இல்லை புது வேட்பாளர் வரலாம். ஸோ இன்னும் சீட்டு கேட்டு காத்திருக்கிற காங்கிரஸ் நிர்வாகிகள், தொண்டர்கள் ஒரு 15-20 பேர் கொஞ்சம் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒருவேளை விஜய் பக்கம் திடீர்னு ஏதோ ஒரு புரட்சியெலாம் சர்வேலாம் வருது, ஆளாளுக்கு மீடியாவில் சொல்கிறாங்க 30-40ங்கிறாங்க, நின்று பார்ப்போம், செலவு இல்லாமல் ஜெயிச்சு பார்ப்போமே அப்படின்னு ஆசையில் ஒரு குரூப் பிரிந்து போகிறான்னு வச்சுங்க. அது இந்த குரூப்புக்கு யாராவது ஒரு தலைமை தாங்குறான்னு வைங்க. நான் வெளிப்படையாக சொல்கிறேன், அழகிரி முன்னாள் தலைவர், அவர் வந்து அவரை வைத்து ஒரு குரூப் விஜய் கிட்ட போவதற்காக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பதாக ஒரு தகவல், உறுதிப்படுத்த முடியல. ஆனால் அழகிரி தலைமையில் கட்சி உடையும், ஒரு குரூப், சின்ன குரூப் உடைந்து அங்கே போகலாம் அப்படின்ற ஒரு செய்தி இருக்குது. ஸோ நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். ஆனால் இப்போது தேமுதிக வந்த பிறகு அங்கே ப்ரூவ் பண்ணுவாங்க, இது என்னடா அது திமுக பலமாயிட்டே இருக்குது, விஜய் பக்கம் போனாலும் நமக்கு ப்ளஸ்ஸா மைனஸா பாருங்கள், இங்கே சேர்ந்துடலாம். ஓகே சார், இதே ஒரு கேள்வி வேணா, இப்போ அதிமுகவுக்கு எந்த அளவுக்கு ஒரு லாஸ் இருக்குது சார்? இப்போ தேமுதிக வராதனால ஒரு கூட்டணி வைஸ் எந்த மாதிரியான பெர்செப்ஷன் கிரியேட் பண்ணும் அவங்களுக்கு? எடப்பாடி பழனிசாமி ரொம்ப முன்கூட்டியே சில விஷயங்களை திட்டமிட்டிருக்க வேண்டும். ரொம்ப தன்னுடைய சொந்த கட்சி பிரச்சனையை ரொம்ப ஜவ்வாக இழுத்துக்கிட்டார். எத்தனை கட்சி பாருங்கள், அதிமுகவுடைய பிளவுபட்ட கட்சிகள், டிடிவி இங்கே இருக்கிறார், பிளவுபட்ட ஒரு அதிமுக. இப்போ பன்ருட்டி கட்சி ஆரம்பிக்கிறார், ஓபிஎஸ் வெளியே இருக்கிறார், சசிகலா வெளியே இருக்கிறார். அவர் ஒரு கட்சி 24ஆம் தேதி அவருடைய தம்பி தொடங்கிய கட்சியிலே பயணிக்க போகிறாரா அல்லது புதிய கட்சியாக நமக்கு தெரியல. அப்போது இத்தனை பிளவுபட்ட அதிமுகவை ஒன்றிணைப்பதில் எடப்பாடிக்கு ஏன் அக்கறை இல்லை? 1. 2024 உங்கள் கூட கூட்டணியில் இருந்த தேமுதிக திமுக கிட்ட இருக்குது. அதே பார்லிமெண்ட் தேர்தலில் கூட்டணியில் இருந்த எஸ்டிபிஐ திமுக இருக்குது. அப்போது இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் நீங்கள் கரெக்டாக காய் நகர்த்தணும். பாஜக எப்படி சார் மிஸ் பண்ணாங்க இந்த விஷயத்தில்? ஏன்னா பாஜக தான் இந்த கூட்டணி அமைக்கிறதுக்கு ரொம்ப மெனக்கெட்டாங்கன்னும் பொழுது அவங்க எப்படி இதை மிஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? நியாயமான கேள்வி தான். மத்திய இணையமைச்சர் பதவியெல்லாம் கூட கேட்டதாக சொல்வார்கள். நமக்கு பத்திரிகையாளராக சொல்கிற செய்தி, ஒருவேளை தேமுதிக அங்கே ஒரு எம்பி சீட்டு அதிமுகவில் வாங்கி பாஜக அதிமுக கூட்டணியில் இணைந்தால் மத்தியில் ஒரு இணையமைச்சர் வேண்டும். யார் எம்பி ஆகிறாங்களோ, பிரேமலதாவோ சுதீஷோ அவருடைய மகன் விஜய் பிரபாகரனோ யாரோ ஒருவர் மத்திய இணையமைச்சரை போகிறார் அப்படின்லாம் செய்தி வந்தது. ஒருவேளை அவங்களுக்கு என்ன பயம் வந்திருக்குன்னா, கட்சியை கலைத்து விட்டு பாஜகவில் இணைந்த சரத்குமாருக்கு ஒரு பெரிய பதவி கிடைக்குனாங்க, ஒன்றும் நடக்கலை. காங்கிரஸ் எம்எல்ஏ வந்து விஜயதரணி அந்த எம்எல்ஏ பதவி திறந்து விட்டு பாஜக இணைந்தார்கள். அந்த அம்மா ஒரு பெரிய பதவி கிடைக்கும், அங்கே நடந்த இடைத்தேர்தலுக்கே அந்த அம்மாவுக்கு சீட்டு கொடுக்கல. ஸோ இதெல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போயிருக்குன்னு நினைக்கிறேன். யாருக்கு? பிரேமலதா அவர்களுக்கு. பாஜக ஏமாற்றி விட்டால் அதிமுக சீட்டு கொடுக்குறேன்னு, எம்பி சீட்டு கொடுக்குறேன்னு ஏமாத்தின மாதிரி இப்போ சேர்த்துங்க ஏமாற்றிட்டாங்கன்னா கஷ்டம் அப்படின்னு நினச்சிருக்கலாம். அதை விட வலிமையான சில விஷயங்கள் பின்னணியில் நடந்திருக்கலாம். இதற்கெல்லாம் அந்த இப்போ நீங்கள் இப்போ தேமுதிக வந்ததுக்கு திமுக மட்டும் காரணம் இல்லை, திமுக தலைமை மட்டும் காரணம் இல்லை. இதில் பெரிய கிரெடிட் அமைச்சர் ஏவா வேலு. அவர் தான் தேமுதிகவை இந்த கூட்டணி கொண்டு வந்ததில் மு.க. ஸ்டாலினை விட, திமுகவை விட, திமுக கூட்டணி பலத்தை விட எல்லாம் வல்ல வேலு, ஏவா வேலு இல்லை அவர், எல்லாம் வல்ல வேலு, அவர் தான் இதுக்கு முழு முதல் காரணமாக நான் பார்க்குறேன். ஏன்னா தொடர்ச்சியாக அந்த கட்சிக்கிட்ட பேசி எப்படியும் கூட்டணிக்கு கொண்டு வந்து விடுவேன் அப்படின்னு தலைவர்கிட்ட உறுதியாக சொன்ன ஒரே மனிதர் ஏவா வேலு. அதனால் இதில் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. பட் இதனால் வந்து அதிமுகவுக்கு வந்து ஒரு செட்பேக் தான். அவர் வெறும் ஆன்டி இன்கம்பன்சியை வச்சு ஜெயிச்சலாம் நினைக்கிறார். ஆனால் கூட்டணி பலம் என்பது உண்மையிலே வந்து தேவை, அது கூடுதல் பலம் என்பதும் எடப்பாடி உணர்ந்திருக்கணும். அவர் வந்து ரொம்ப காலம் கடத்திட்டார். பாஜக கிட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போய் இணைகிறார், ஏப்ரலில் போய் இணைகிறார். ஆனால் இங்கே என்னென்ன கட்சி தேவை,
ஆளுங்கட்சியுடைய தாக்குதல் எப்படி இருக்கும், இதெல்லாம் வந்து ஆன்டிசிபேட் பண்ணியிருக்கணும், தவற விட்டுட்டாருன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா சார். பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பதில் தந்தமைக்கு நன்றி சார். நன்றி. Radiance Eternity. High-rise apartments in the heart of OMR. See what OG luxury feels like. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.